இந்த 4 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் நாமினேஷன்ல இருக்காங்க இல்லையா? சௌந்தர்யா, ஜாக்லின், தர்ஷிகா, பவித்ரா. இவங்க 4 பேருக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கம்பேரிசன் இதுதான் இது. இதுல என்ன அப்படின்னா, சௌந்தர்யா இந்த கர்வ் கண்டஸ்டன்ஸையுமே ரெஸ்பெக்டே பண்ணல. அவங்க நடந்துக்கிற விதத்திலயும் அவங்களோட கேரக்டர்லயும், பிஹேவியர்லயும் எந்த விதமான மெச்சூரிட்டியுமே இல்ல. வேற வழியே இல்லாம காசு வாங்கின பியாஸும் ஒரு அளவுக்கு பொண்ணோட முகம் லைட்டா கொஞ்சம் ஃபேரா இருந்து கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துட்டாலே அப்படியே லிட்டர் கணக்குல வழியிற அந்த மேல் பப்ளிக்கை விட்டுட்டு ஜென்ரல் பப்ளிக் யாருக்குமே சௌந்தர்யாவை பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் ரியாலிட்டி. பிகாஸ் அவ்வளவு ஒரு மட்டமான பிஹேவியர் தான் அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போர்ட்ரே பண்றாங்க. இன்ஃபேக்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல ரொம்ப ஹை அளவுக்கு ஹேட்டட சம்பாதிச்சது யாரு அப்படின்னா சீசன் 1ல ஜூலி தான். ஆனா ஆனா நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். அதுவும் சீசன் 1க்கு 24/7 இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஜூலி இஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டைம்ஸ் பெட்டர் தேன் சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா சுத்தமா பிடிக்கவே இல்லை. அண்ட் செகண்ட் ஜாக்லின் எப்படி அப்படின்னா, மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க பயங்கரமா வாய்ஸ் ரைஸ் பண்ணி அத்தாரிட்டேட்டிவா நான் இப்படி பண்ணேனா அப்படி பண்ணேனா அதை பண்ணேன், நீங்க கோவமா பேசலாம், நீங்க உங்க இமோஷன்ஸை காட்டலாம், நீங்க வார்த்தையை விடலாம், எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணிடலாம். பட் அட் த சேம் டைம் ஆப்போசிட்ல உள்ளவங்க அதை லைட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டா போதும், உடனே சிம்பத்தி கார்டு தூக்கி வச்சிடறாங்க. தனக்கு அப்பா இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுறது, ஒரு ரொம்ப சட்டிலா போய் அழுது ஒரு இதை கிரியேட் பண்றது, இல்லைன்னா நான் தான் எல்லாமே கரெக்டா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான ஜாக்லினோட பிஹேவியராலதான் கண்டினியூஸா எல்லா வீக்கும் ஜாக்லின் நாமினேட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன். தேர்ட் தர்ஷிகா. தர்ஷிகாவா வேணா நான் 200% எஃபர்ட் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். இது எதுவுமே கிடையாது. அவங்களோட ஒன்லி மோட்டிவ் கரண்ட்லி பிபி ஹவுஸ்குள்ள என்ன அப்படின்னா, ஹர் லவ் ட்ராக் வித் விஜய் விஷால். எவ்வளவுதான் கூட இருக்கிறவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணாலும் சரி, தான் நினைக்கிறத மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல படுத்துக்கிறியா அப்படின்னு விஜய் விஷால கேட்கறதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. உட்காந்து பேங்கிள்ஸை வச்சுட்டு 2 பேரும் உட்காந்து படுத்துட்டு விளையாடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமாவும் கிரிஞ்சாவும் அருவருப்பாவும் இருக்கு. ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கான எந்த ஒரு முயற்சி, ஒரு பிஹேவியர், ஒரு இது எதுவுமே தர்ஷிகா கிட்ட இல்ல. நான் ஐ டோன்ட் ஃபீல் அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் பார்க்கும்போது பவித்ரா என்னதான் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் பெருசா வெளியே தெரியல அப்படின்னாலும் ஷீ இஸ் ட்ரூ டு த கேம். அவங்களோட கேரக்டருக்கு அவங்க உண்மையா இருக்காங்க, கேமுக்கு உண்மையா இருக்கிறாங்க, அவங்க ஜென்யூன் எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அட் த சேம் டைம் மத்தவங்களையும் ப்ராப்பரா ட்ரீட் பண்ற அந்த விதம் எல்லாத்துலயும் பார்த்தா எனக்கு என்னமோ இந்த 4 பேருக்கு கம்பேர் பண்ணா பவித்ரா இஸ் 1000 டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு தோணுது.